ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபதா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா லட்டு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது 15 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த முந்திரியை பொன்னிறமாக வறுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்தா போதும். அதே பேன்ல 1/4 கப்பு உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் ஒரு கப்ல மாத்திக்கலாம். இப்ப அதே பேன்ல 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை லைட்டாக சரசரன்னு அரைச்சா போதும். அரைச்ச சர்க்கரைக்குள்ள நம்ம வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். லைட்டாக சரசரன்னு இருந்தால் போதும். ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப்பு பாலை நல்லா சூடாக காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருக்கிற பாலை 1/4 கப்பா நான் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1/4 கப்பு இப்போ சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பால் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற பால் தான் சேர்க்கணும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அரை கப்பு பால் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து பிடிச்சிக்கலாம். நல்லா பிடிக்கிற அளவு வரணும். அது வரலும் நான் பால் சேர்க்கணும். இல்லைன்னா ட்ரை ஆயிரும். கொஞ்சம் பால் சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்க உடையுது. அதனால மறுபடியும் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா பிடிக்கிற அளவு இருக்கணும். இப்போ நம்ம ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற அளவு இருக்கணும். மறுபடியும் ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் பால் சேர்த்து பிடிச்சிக்கலாம். நல்லா சூடான பால் சேருங்க. ஆறின பால் சேர்க்கக்கூடாது. நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எல்லா பாலையும் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம்.
இப்போ நமக்கு ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சுபதா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.